எல்லாருக்கும் வணக்கங்க. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா, உபகிரகமான தூமகேதுவனுடைய காரகத்துவத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். தூமகேது அப்படிங்கிற பிளானட் வந்து கேதுவனுடைய புதல்வனாக சொல்லப்படுது. இதுதான் இதனுடைய காரகத்துவங்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது என்ன பண்ணும் அப்படிங்கிறத பார்ப்போம். அதாவது வந்து இதனுடைய பலன்களை எப்போ தரும் அப்படின்னா, தூமகேது எந்த ராசியில் இருக்குதுன்னு பார்க்கணும். உதாரணத்துக்கு கும்பராசியில் இருக்குது அப்படின்னா, கும்பராசியினுடைய அதிபதி வந்து சனி பகவான். அந்த சனி பகவானுடைய தசாபுத்தி வரும்போது தான் இந்த தூமகேது வந்து செயல்படும். அது நல்ல பலன்களை கொடுக்குமா அல்லது கெட்ட பலன்கள் கொடுக்குமா அப்படிங்கிறது எப்படி பார்க்கணும் அப்படின்னா, சுப கிரகங்களான குருவோ சுக்கிரனோ தூமகேது இருக்கிற இடத்துல இருந்தாலோ, இருக்கிற ராசியில் இருந்தாலோ, அல்லது தூமகேது வந்து பார்த்தாலோ இந்த காரகத்துவ ரீதியாக வந்து நன்மைகளை வந்து இந்த ஜாதகர் அடைவார். அதே மாதிரி வந்து சனி செவ்வாய் போன்ற கிரகங்கள் வந்து இந்த தூமகேதுவை பார்த்தாலோ அல்லது தூமகேதுவோடு சேர்ந்து இருந்தாலோ இந்த காரகத்துவ ரீதியாக வந்து கெடுப்பலன்களை வந்து இந்த ஜாதகர் வந்து அனுபவிப்பார். இதுதான் வந்து தூமகேதுனுடைய ஒரு விளக்கம். இது எங்கே இருக்கும் தூமகேது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, சூரியன் இருக்கக்கூடிய ராசிக்கு முந்தின ராசியில் தான் எப்பயுமே வந்து தூமகேது இருக்கும் அப்படிங்கிறது ஒரு சிறப்பான தகவல். இதை வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ சூரியன் வந்து மேச ராசியில் இருக்குன்னா தூமகேது வந்து மீன ராசியில் இருக்கும். சூரியன் வந்து மிதன ராசியில் இருக்குன்னா தூமகேது வந்து ரிஷப ராசியில் இருக்கும். அதுக்கு முந்தின சூரியனுடைய முந்தின வீட்டில் வந்து இந்த தூமகேது இருக்கும் அப்படிங்கிறது தான் இதனுடைய விஷயம். இப்போ இது என்ன பண்ணும் அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த தூமகேது வந்து ஆக்டிவேட் ஆச்சுன்னா என்ன சம்பவங்கள் நடக்கும் அப்படின்னா, விபத்தால் மரணம் ஏற்படும், கட்டுப்படுத்த முடியாத வீண் செலவு வந்து ஏற்படும். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த ஜாதகர் வந்து தன்னைத்தானே பொழுந்துட்டுருப்பார், கவனக்குறைவாக வந்து எப்பயுமே வந்து இருப்பார். இதுதான் வந்து தூமகேதுனுடைய காரகத்துவங்கள். அடுத்து வந்து இன்னொருத்தங்களை வந்து வசியம் செய்கிற வேலையை வந்து இந்த தூமகேது வந்து செய்யும். வேறு என்ன செய்யும் அப்படின்னா, உதவி யாராவது செய்கிறாங்கள்ல அவங்கள வந்து திட்டுறது, அந்த வேலையை வந்து இந்த தூமகேது செய்யும். வேசிகளால் பரப்பப்படும் நோய்கள் அதுவும் வந்து தூமகேதுனால் ஏற்படும். அடுத்து வந்து குருவை கொலை செய்தல், ஒருத்தர் சொல்லித்தந்த குருவை வந்து கொலை செய்கிறது, இதெல்லாமே வந்து தூமகேது செய்யும். அடுத்து பார்த்திங்கன்னா விபச்சார விடுதி, சுடுகாடு, இது வந்து தூமகேது குறிக்கக்கூடிய இடங்கள். அடுத்து பார்த்திங்கன்னா இரண்டு அர்த்தமுள்ள பேச்சு, இவர் பேசினார்னா டபுள் மீனிங்கில் பேசக்கூடிய தன்மை வந்து இருக்கும். பல வகையில் வந்து பணம் சம்பாதிக்கும் தன்மை வந்து இருக்கும். நிறைய சோர்ஸஸ் ஆஃப் இன்கம் வந்து இந்த ஜாதகருக்கு வந்து வரும். வியாதிகளால் உடல் மெலிந்து போகுதல், வியாதியினால் வந்து போக போக வந்து உடம்பு ஒல்லியாயிட்டே போகிறது. அடுத்து வந்து உடம்பு உருக்குறது. அடுத்து வந்து பிறரை சுகம் அனுபவிக்க விடாமல் தடுத்தல், யாராவது சந்தோஷமாக இருந்தாங்கன்னா அவங்க வாழ்க்கையை கெடுக்கிறது, இதெல்லாமே வந்து இது செய்யும். அடுத்து விஷம் மருந்தி சாவு, ஒருத்தர் வந்து விஷம் குடித்து சாகிறது, மண்டை உடையிறது, கண் கோளாறால் வந்து ஒருத்தர் குருடாகிறது. அடுத்து வந்து திக்குவாயாக இருக்கிறது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வழுக்கை தலை, ஒருத்தர் வந்து வழுக்கை தலையாக இருக்கார் அப்படின்னாலும் அது தூமகேதுனுடைய காரகத்துவம் தான். அடுத்து வந்து இரட்டை பிறப்பு, உடலில் வளரும் புழு கிருமி, இது போன்ற விஷயங்களையும் தூமகேது குறிக்குது. தூக்கு மேடை, தூக்கிலிட்டு செத்து போகிறது, இதெல்லாமே வந்து தூமகேதுனுடைய காரகத்துவங்கள். இந்த காரகத்துவ ரீதியாக வந்து நல்லது நடக்குமா கெட்டது நடக்குமாங்கிறது, சுப கிரகங்கள் பார்த்தாலோ சேர்ந்தாலும் நல்லதும், பாவ கிரகங்கள் பார்த்தாலோ சேர்ந்தாலோ கெட்டது நடக்கும் தூமகேதுவோட சேர்ந்தால் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. இப்போ தூமகேதுனுடைய காரகத்துவம் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இப்போ வந்து இந்த வீடியோவோட வந்து தூமாதி ஐவர் அப்படின்னு சொல்லக்கூடிய 5 உபகிரகங்களுடைய காரகத்துவத்தை வந்து நான் போட்டாச்சு. இதுக்கு அடுத்து வந்து மாந்தியினுடைய காரகத்துவத்தை வந்து கொஞ்சம் ஒரு 4-5 வீடியோ கழிச்சு போடலான்ருக்கேன். அது வரைக்கும் வேறு டாபிக் போயிட்டு அடுத்து நம்ம வந்து மாந்தியை பற்றி பார்ப்போம். இந்த பதிவு வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.